Good evening to all. In this video we are going to see 8th standard mathematics exercise 1.5. In the exercise 1.5 we are going to see 3, 4, 5, 6 sums. First sum, third. These are one more questions. Third sum, show that 1944 is not a perfect cube. So that 1944 is not a perfect cube. இது perfect cube இல்லை அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா prime factorizationல factors கண்டுபிடிக்கணும். சரிங்களா? 1944 ஓட factorization போடணும். ஃபர்ஸ்ட் இங்க 4 இருக்கனால 2 போடுவோம். 9 2s are 18, 7 2s are 14, then 4 க்கு வந்து 2 2s are 4. Once again இங்க 2 இருக்கனால ஈவன் நம்பர்னால 2 ஆல் டிவைட் பண்ணுவோம். 4 2s are 8, ரிமைண்டர் 1 17, 8 2s are 16, ரிமைண்டர் 1 12, 6 2s are 12. Once again 2 2s are 4, 4 2s are 8, 3 2s are 6. Once again 7 போட்டோம்னா once again 3 வருமா? ஆமா 3 வரும். 3 போட்டோம்னா 8 3s are 24 and then 1 3 is 3. Once again 3 போட்டோம்னா 2 3s are 6, then 2 21, 7 3s are 21, again 3 போட்டா 9, again 3 போட்டா 3, again 3 போட்டா 1. சரிங்களா? இப்போ 1944 ஓட prime factors என்னன்னா 2 into 2 into 2, 3 2 சொல்லியாச்சா? அப்போ 5 times 3, 3 3 3 3 3. சரிங்களா? இப்போ பாருங்க, இதுக்கு வந்து பேர் கியூப் ரூட் வேணா நமக்கு என்ன பண்ணணும்? ஸ்கொயர் ரூட் வந்து 2 2 பேரா இருக்கணும். இங்க 3 3 3 பேர், 3 3 பேர் இருக்கும். இந்த 3 க்கு பேர் இருக்கு, இந்த 3 க்கு பேர் இருக்கு. இங்க பாருங்க இன்னொரு 3 வரணும். சரிங்களா? எல்லாமே வந்து 3 3 தான் இருக்கணும், 3 இல்ல. சரிங்களா? அப்படிங்கும்போது இங்க வந்து 3 times 2 இருக்கு, இங்க 3 times 3 இருக்கு, இங்க 2 times 3 இருக்கு. அதனால இன்னொரு 3 times இருந்தா தான் it is a perfect cube. So that it is not a perfect cube. Therefore it is not a perfect cube அப்படினு சொல்லிடலாம். அத வந்து பேர்னு சொல்றத ட்ரிப்ளெட்னு சொல்லலாம். இது ஒரு ட்ரிப்ளெட், இது ஒரு ட்ரிப்ளெட், இது ட்ரிப்ளெட் ஆகணும்னா another 3 வேணும். அதனால therefore it is not a perfect cube அப்படினு சொல்லி எழுதலாம். Fourth sum வந்து 10985 கொடுத்திருக்காங்க. Find the smallest number by which 10985 should be divided so that the quotient is a perfect cube. quotient வந்து perfect cube ஆ இருக்கணும்னா எதால டிவைட் பண்ணனும் அப்படினு சொல்லி கேக்குறாங்க. இதுக்கு அப்படி தான் prime factorization தான் போடணும். prime factorization தான் போட முடியும். 985 5 போட்டீங்கன்னா 2 5s are 1 5 is 5, 48, 9 5s are 45, 7 5s are 35. அப்போ once again 2 3 வராது. 3 ஆல் டிவைட் பண்ண முடியாது, 5 ஆல் டிவைட் பண்ண முடியாது, 7 ஆலே டிவைட் பண்ண முடியாது. அடுத்து வர்ற பிரைம் வந்து 11 ஆலே டிவைட் பண்ண முடியாது. அடுத்து 13 ஆல தான் டிவைட் பண்ணனும். 13 ஆல் டிவைட் பண்ணா 113 is 13, ரிமைண்டர் 8 89, 6 13s are 70, 8 வருது. அப்போ ரிமைண்டர் 11, 117 னா 9 13s are 117. அப்போ once again 13 போட்டா 13 வரும், 13 போட்டா 1. சரிங்களா? அப்போ 10985 ஓட prime factorization 5 into 13 into 13 into 13. This is a triplet. அப்போ இது ஒன்று தான் எக்ஸ்ட்ரா இருக்கு. அப்போ இதை காலி பண்ணிட்டோம்னா it will be a perfect square. சரிங்களா? அப்போ the number 5 should be divided. So that the quotient will be a perfect cube. அப்போ the 5 should be divided அப்படின்னு சொல்லி எழுதணும். Fifth one வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா find the smallest number by which 200 should be
multiply to make it a perfect cube அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணனும்? once again 200 ஓட prime factorization 2 போட்டா 100, 2 போட்டா 50, 2 போட்டீங்கன்னா 25, 5 போட்டீங்கன்னா 5, once again 5 போட்டா 5. அப்ப 200 is equal to 2 into 2 into 2 ஒரு triplet வந்துருச்சு into 5 into 5. அப்ப triplet வரல. once again we need divide பண்ணோம்னா இந்த ரெண்டையும் divide பண்ணனும். multiply பண்ணோம்னா another 5 இந்த இடத்துல இருக்கும். சரிங்களா? அப்ப the 5 should be multiplied. எதுக்கு? to make it a perfect cube. அப்ப அங்க 5 டிவைட் பண்ணனும், இங்க அதே 5. இப்போ டிவைட் பண்ணனும்னு சொன்னா இந்த சம்ல பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுமே இல்லாம போகணும். அப்பதான் டிவைட் பண்ணனும். 25 டிவைட் பண்ணனும். மல்டிப்ளை பண்ண கேக்கறனால another 5 போட்டேன்னா இது ஒரு ட்ரிப்லெட் ஆயிரும். அப்ப another 5 should be multiplied. 6th சம் பாருங்க. 24 into 36 into 80 into 25 ஓட கியூப் ரூட் கேக்குறாங்க. நமக்கு அதோட கியூப் ரூட் கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன பண்ணனும்? இந்த இண்டிவிஜுவல் நம்பர்ஸோட பிரைம் ஃபேக்டரைசேஷன் போடணும். இந்த பிரைம் ஃபேக்டரைசேஷன் இங்க போட்டுருக்கு பாருங்க. ஸ்மாலர் நம்பர் தான், அதனால வந்து ரொம்ப ஈஸியா நீங்க போடலாம். இந்த பிரைம் ஃபேக்டரைசேஷன் ஃபுல்லா இந்த கியூப் ரூட்டுக்குள்ள எடுத்துறோம். triple times 2 and 3, and then double 2 double 3, double times 2 double times 3, and then 4 times 2 sync 1 time 5, and then double time 5. எழுதியாச்சுங்களா? இப்போ எழுதி என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இத ஃபுல்லா பக்கம் பக்கத்துல எழுதுற மாதிரி அரேஞ்ச் பண்ணனும். சரிங்களா? இங்க triple times 2, then இங்க ஒரு double times 2, சரி, and then இங்க பாருங்க 4 times இருக்கு பாருங்க. 1 2 3 4 times. சரிங்களா? அதுக்கு அப்புறம் 3 பாருங்க. 1 இங்க +2. அப்ப என்ன ஆயிரும்? 1 2 3 times. once again 3 times 5. 5 into 5 into 5. அப்ப இதுதான் அரேஞ்ச் பண்ணியாச்சு. சரிங்களா? ஒவ்வொரு ட்ரிப்லெட்டுக்கு ஒரு நம்பர் வெளிய எடுக்கிறோம். இங்க ஒரு 2 into இங்க ஒரு 2 into இங்க ஒரு 2 into 3 into 5. சரிங்களா? இப்போ பாத்தீங்கன்னா இது அப்படியே டைரக்ட்டா மல்டிப்ளை பண்ணி போட வேண்டியதான். 2 2s are 4, 4 2s are 8, 8 3s are 24, 24 into 5 is 120. இப்போ cube root of 24 into 36 into 80 into 125 is equal to 120. 7thல first sum என்னன்னு பாத்தீங்கன்னா 729 ஓட cube root. இத டைரக்ட்டா கொடுத்திருக்காங்க. 729 ஓட cube root கண்டுபிடிக்கணும். அப்ப 729 cube root ஓட prime factorization போடணும். 3 போடலாம். 2 3s are 6, remainder 1 12, 4 3s are 12, and then 3 3s are 9. once again 3 போடலாம். 3 போட்டீங்கன்னா 8 3s are 24, 1 3 is 3, 3 போட்டீங்கன்னா 2 3s are 6, again 2 21, 7 3s are 21, 3 போட்டீங்கன்னா 9 times, 3 போட்டீங்கன்னா 3 times, 3 போட்டீங்கன்னா 1 time. அப்ப 729 ஓட cube root வேணும்னா என்ன பண்ணோம்? இந்த prime factorization cube root 3 into 3 into 3 into 3 into 3 into 3. அப்ப இதுக்கு ஒரு 3 and then இதுக்கு ஒரு 3. சரிங்களா? cube root வந்து வெளியில எடுக்கணும். வெளியில எடுத்தாச்சு. then multiply பண்ணினா 9. அப்ப cube root of 729 is equal to 9. இந்த prime factorization போறதுதான் மேட்டர். சரிங்களா? cube root இருக்கட்டும், ஸ்கொயர் ரூட்டா இருக்கட்டும், prime factorization மெத்தட்ல prime factorization போட பழகிட்டோம்னா இந்த sum வந்து ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. இந்த prime factorization தான் very very important. இப்போ பாருங்க 6859 ஓட cube root கண்டுபிடிக்கணும். அப்ப 6859 ஓட prime factorization போடணும். இதுக்கு prime factorization போடணும்னா 2 3 5 7 11 13 17 வரைக்கும் எதுவும் டிவைட் ஆகாது. 19 தான் டிவைட் ஆகும். 19 தான் டிவைட் பண்ண முடியும். நீங்க இதை வந்து சரியா ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கிட்டா மட்டும்தான் அந்த சம்முக்கு போட முடியும். இல்லைன்னா அங்கே போய் நீங்கள் சர்ச் பண்ணாமலாம் கண்டுபிடிச்சி கண்டிப்பாக தேடுறதுக்கு 10 நிமிஷம் ஆகிடும். அப்போ நீங்கள் இந்த நம்பர் வந்தால் 19 தான் ஆன்சர் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கிறத தவிர வேறு வழியே இல்லை. சரிங்களா? அப்போ 3 times 19 வரும். சரிங்களா? 3 times 19 வரும் 57 வரும். 3 times 19 57 வருங்களா? 57 இங்க என்ன ஒரு 11 115 வரும். 115னா 6 times வரும். சரிங்களா? 6 times 114 வரும். இப்போ ரிமைண்டர் 1, அப்போ 1 டைம் வரும். அப்போ 361 19
19. அப்போ 19 1. அப்போ 6859ஓட கியூப் ரூட் வேணும்னா 19 into 19 into 19 which is equal to 19. அப்போ நம்ம இந்த சம்முக்கு இதுதான் ஆன்சர் வரும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னா இந்த சம்மை நம்ம போட முடியாது. சரிங்களா? நீங்கள் நல்லா ஞாபகம். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.